வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான சவுத் இந்தியன் ஸ்டைலில் இந்த பருப்பு வடை, அதாவது மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்னு. அந்த மாவு அரைக்கிறது தண்ணி போடலாமா வேண்டாமா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கரெக்டாக அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு டிப் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துலாமா. கடலைப்பருப்பு 1 கப் அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, நெல்லெண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் 4 நம்பர், சோம்பு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 பெரிய வெங்காயம், பூண்டு பல்லு 10-12 நம்பர், பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் சிறிதளவு, புதினா சிறிதளவு. இந்த கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பிறகு பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு போட்டு வச்சுருக்கோம். அதாவது ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறோம். இதில் சுத்தமாக ஒரு துளி விட தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, இந்த மிக்ஸி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. நீங்கள் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் லைட்டாக டர்ன் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு செகண்ட் விட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் டர்ன் பண்ணால் உங்களுக்கு மிக்ஸி ப்ராப்பராக உங்களுக்கு கிரைண்ட் ஆகும். இந்த மாதிரி இப்போ கோஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு இந்த பவுலில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த மாவு பாருங்கள், இந்த மாவு நல்லா ஒரு 90%, அதாவது 80 to 90% அளவுக்கு அரைஞ்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் போடும்போது அந்த தண்ணியோட பதம் தெரியும். கொஞ்சம் உதிரியாக விழும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அதிகமாக தண்ணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சம்டைம் கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் நீங்கள் மாவு கண்டிப்பாக அரைக்கும் போது ஒரு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே டைமில் நல்லா இந்த கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், இடித்த பூண்டு போட்டிருக்கோம். இந்த இடித்து பூண்டு போடும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சோம்பு, இதுக்கப்புறம் கொத்தமல்லி, இந்த புதினா எதுக்காகனா ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்க. ஏன்னா நீங்கள் புதினா போட்டு மசாலாவோட போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த இஞ்சி, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பெருங்காயம் தேவையான அளவு. மாவு நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த ஈரப்பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இதுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த கடலைப்பருப்பு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சப்போ ஸ்ட்ரெயின் பண்ண பிறகு அரைச்சிங்கன்னா, ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு மாவு நல்லா கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உதிரியாக வரணும். அதே டைமில் ஈரப்பதம் இருக்கணும். நம்ம இந்த கடலைப்பருப்பு நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 100% கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்புன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த பூண்டெல்லாம் எத்தனை பர்சன்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 to 35% அளவுக்கு நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மிக்சர் கரெக்டாக அந்த மசாலா வடை வரும். அந்த பேர்லேயே மசாலா வடைன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அது எதுக்காக கேட்டினா, இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த சோம்பு எல்லாமே சேர்த்து வரணும். சில பேர் நம்ம ஈக்குவலாக போடுவாங்க. ஆனால் ஈக்குவலாக போடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு உடையும். ஸோ அதனால் இந்த 35% அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இங்கே பாருங்கள், நல்லா கையில் நல்லா பிடிச்சி முடித்த பிறகு உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி அந்த உள்ளங்கையில் போட்ட பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடெல்லாம் கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் சென்டர் பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இதுதான் மசாலா வடை. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் சூடுவாக வச்சுருக்கோம். எண்ணெய் ஆல்வேஸ் கொஞ்சம் கூட வைங்க ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும். இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா வடை எல்லாத்தையும் இதில் தட்டி இதில் போடுறோம். நீங்கள் எப்போவுமே ஆயிலை ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த டெம்பரேச்சர் ஹையில் இருக்கணும். எல்லா வடை, அதாவது ஒரு 10 பீஸ் போட்ட பிறகு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒன்றுனா அந்த டெம்பரேச்சர் அளவு கம்மியாகும். ஸோ அந்த டைமில் வடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்பியாக வர டைமில் கொஞ்சம் லைட்டாக கலர், அது ஒரு லைட் எல்லோஷ் கலர், கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும்போது கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகுனா உங்களுக்கு என்னன்னா அந்த கிறிஸ்பியாக வர்றதுக்கு முறுமுறுன்னு நல்லா வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு வடை. இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலாம் போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மசாலா வடை ரெடி. என்னங்க, இந்த மசாலா வடை இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கோம். முறுன்னு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஹெடமில் இருப்பது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye. Take care.